ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம், எக்ஸைஸ் 1.6 பார்த்துட்டு இருந்தோமா. ஸோ அதில் தேர்ட் செம் அண்ட் ஃபோர்த் செம் பார்த்தோம் ப்ரீவியஸ் கிளாஸில். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா ஃபிஃப்த் செம்லேருந்து பார்க்கலாம். ஸோ ஃபிஃப்த் செம் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவால்யூட்டுன்னு தந்திருக்காங்க. புக்கில் பேஜ் நம்பர் 45 இருக்குது. புக்கில் பேஜ் நம்பர் 45 சரியா. ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள், எவால்யூட்டுன்னு தந்தால் அதில் ஒரு 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அது நம்ம போட போகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 5 power 0 plus 6 power minus 1 into 3 power 2ன்னு தந்திருக்காங்க அவங்க. ஓகேவா. ஸோ இது எப்படி போடலான்னு பாருங்கள். சொல்யூஷன் 5 power 0 plus 6 power minus 1 into 3 power 2 அப்படியே எழுதியிருக்கேன் கொஸ்டினை. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு நம்பர் இருந்துச்சு, பவரில் 0 இருந்துச்சுன்னா என்னோடய வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கேன், 1ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 5 பவருக்கு 0க்கு பதிலாக நான் 1 எழுதிக்கிட்டுமா. ஓகேவா. இப்போ 100 power 0னாலும் நம்மளுக்கு வேல்யூ என்ன, 1 தான். எனிதிங் பவர் 0 எந்த நம்பர் போட்டு இங்கே 0 போட்டாலும் நம்மளுக்கு வேல்யூ 1 தான் வரும். ஓகேவா. 75 power 0 போட்டாலும் நம்மளுக்கு வேல்யூ 1 தான் வரும். பவரில் 0 இருந்துச்சுனாலே நம்மளுக்கு வேல்யூ என்ன, 1 தான். அது என்னவா வேணாலும் நின்று போது வேல்யூ நம்மளுக்கு 1 தான் வரும். ஸோ இந்த இடத்துல 5 power 0ங்கும் போது நம்ம வேல்யூ 1ன்னு போட்டுக்கிறேன். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 6 power minus 1. ஸோ இந்த மாதிரி பவரில் மைனஸ் இருக்கும் போது நான் அதை என்ன பண்ணிக்க சொல்லியிருக்கேன், ரெசிப்ரோக்கல் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 6 power minus 1 நான் எப்படி எழுதுறேன், 1/6ன்னு எழுதுறேன். அப்போது மேலே இருக்க -1 கீழே வந்துச்சுன்னா +1 ஆயிரும், 6 power 1ன்னு ஆயிரும் இன்ட்டு 3 power 2. ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 + 1/6 இன்ட்டு 3 power 2 ஈக்குவல் டு, இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6 + 1/6 இன்ட்டு 3 power 2னா நம்மளுக்கு என்ன வரும், 9 வந்துருமா. 3² நம்மளுக்கு 9. ஸோ 7/6 இன்ட்டு 9 பண்ணிங்கன்னா இது 2 டைம்ஸ் வரும். 3 2s are 6, இது 3 3s are 9. ஸோ 7 3s are 21/2. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அவங்க தந்திருக்க இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்மளுக்கு வேல்யூ என்ன வருது, அது அப்படியே எழுதி ஈக்குவல் டு 21/2 போட்டுக்கோங்க. 5 power 0 plus 6 power minus 1 into 3² is equal to 21/2. ஓகேவா. நான் ஒன்றுமே பண்ணல, 5 power 0னா 1 போட்டிருக்கேன், 6 பவர்ல -1 இருக்குது. ஸோ நான் மைனஸ் இருந்தாலே அதை என்ன சொல்லியிருக்கேன், ரெசிப்ரோக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நியூமரேட்டரில் இருக்க 6 நான் அது எப்படி எழுதுறேன்னா 1/6ன்னு எழுதுறேன். அப்போ அந்த 6 கீழே வந்துச்சுன்னா -1 கீழே வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், +1 ஆயிரும் இன்ட்டு 3². நான் இங்கே இந்த இடத்துல ஒன்றுமே பண்ண எல்சிஎம் தான் எடுத்துருக்கேன். 6ஐ எல்சிஎம் எடுத்தால் 6 + 1/6 இன்ட்டு 9 வந்துடும். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் 7/6 இன்ட்டு 9. இது கேன்சல் பண்ணால் 21/2ன்னு வருது. ஓகேவா. ஸோ இது உங்களோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் என்னென்னா 2 power -1 ப்ளஸ் 3 power -1 டிவைடட் பை 6 power -1ன்னு தந்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு -1ல் தான் இருக்குது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு பவரில் மைனஸ் இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், அது நியூமினேட்டர் இருந்து டினாமினேட்டர் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். நான் ரெசிப்ரோக்கல் பண்ணோம். ஸோ 2 இந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னா /1ன்னு வச்சுக்கலாம். ஸோ 2/1 எப்படி எழுதுறேன், 1/2ன்னு எழுதுறேன். இப்போ மேலே இருக்க 2 power -1 கீழே வந்துச்சுன்னா 2 power 1ன்னு ஆயிரும், +1ஆக மாறிடும். அதே மாதிரி இங்கே 1/3 power 1ன்னு ஆயிரும் டிவைடட் பை இங்கே 6 power -1 இருக்கா. ஸோ இது என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா 1/6ன்னு ஆயிருமா. ஓகேவா. 1/6ன்னு ஆயிரும். அப்போ மேலே இருக்க -1 கீழே வந்துச்சுன்னா +1ஆக மாறிடும். ஸோ இங்கே அதே மாதிரி 1/2 + 1/3 டிவைடட் பை 1/6ன்னு இருக்குது. ஸோ கீழே எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே 6 வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 3 + 2 டிவைடட் பை 1/6ன்னு ஆயிரும். ஸோ 5/6 டிவைடட் பை 1/6. ஓகேவா. என்ன இருக்குது, 5/6 டிவைடட் பை 1/6. ஸோ இது எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இந்த 5/6 அப்படியே இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் இதுலேயே பார்த்துருப்போம், எக்ஸைஸில் பார்த்துருப்போம். இங்கே டிவிஷன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணுறதுக்கு இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு இங்கே இருக்க டேர்மை ரெசிப்ரோக்கல் எழுதணும்னு சொல்லியிருக்கேனா. ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தது, அதுதான் நான் இங்கே பண்ணுறேன். ஒரு இது 2 நம்பர் ஃப்ராக்ஷனில் இருக்கிறது டிவைட் பண்ணணும்னா இங்கே இருக்கிறது அப்படியே 5/6 அப்படியே வச்சுட்டு இந்த டிவிஷன் சிம்பிளை இன்டூ மார்க்காக போட்டுட்டு மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறது என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கலாக எழுதணும். 1/6 6/1ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 5 × 1 5, கீழே 1 × 1 1. இட் இஸ் நத்திங் பட் 5. ஆன்சர் என்ன, 5. ஸோ இந்த கொஷின் அப்படியே எழுதிக்கோங்க. 2 power -1 + 3 power -1 divided by 6 power -1 is equal to 5.
ஓகேவா? ஸோ செகண்ட் சப்டிவிஷனுக்கு இதுதான் ஆன்சரு. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன? 3 power minus 1 plus 4 power minus 2 plus 5 power minus 3 whole power 0ன்னு தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இதை உள்ள என்னதான் சிம்பிளிஃபை பண்ணாலும் நம்மளுக்கு என்னதான் வருது? ஹோல் பவர் 0ன்னு தான் வருது. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், இது சிம்பிளிஃபை பண்ணி போட்டாலும் போடலாம், போடலினாலும் விடலாம். நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது 0ன்னு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன தான் வரும்? 1 சொல்லிடலாம். 3 power minus 1 plus 4 power minus 2 plus 5 power minus 3 whole power 0 is equal to 1. நீங்கள் உள்ள சிம்பிளிஃபை பண்ணாலும் இது ஃபுல்லாக ஹோல் பவர் நம்மளுக்கு 0ன்னு இருக்கா? ஸோ ஹோல் பவர் 0ன்னு இருந்தாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு ஈக்குவல் டு 1ன்னு போட்டுருங்க. ஓகேவா? ஸோ திஸ் ஈக்குவல் டு 1. அவ்வளோதான் இந்த சம்மு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 6th சம் பாருங்கள். சிம்பிளிஃபைன்னு தந்திருக்காங்க. ஸோ சிம்பிளிஃபை இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னென்னா 3 square whole power 3 into 2 into 3 power 5 whole power minus 2ன்னு தந்திருக்காங்க. into 18 square அப்படின்னு தந்திருக்காங்க. ஸோ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பாருங்கள். சொல்யூஷன். ஸோ நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் என்ன சொல்லியிருக்கேன், பவர் அப்படியே ஆட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேனா? ஸோ இல்லைன்னா இது அப்படியே இருக்கட்டும். 3 power 2 whole power 3 இங்கே என்ன ஆயிரும்னு பாருங்கள், 2 power minus 2ன்னு ஆயிரும். இந்த -2 இதுக்கும் வரும், இந்த 5க்கும் வருமா? இப்போ இன்ட்டு 3 power 5 whole power -2 இன்ட்டு 18 ஸ்கொயர்னு இருக்குது. சரியா? இந்த ஹோல் பவர் -2னா இந்த -2 இதுக்கும் வரும், இந்த டேர்முக்கும் வரும். அது நான் பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ ஏதாச்சும் பேஸ் காமனாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் 3 power 6ன்னு இருக்குது. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 power 6 இன்ட்டு 2 power -2ன்னு இருக்குது இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 3 power 5 2s are 10 -10ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இன்ட்டு 18 ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பேஸ் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே 3 இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்கா? ஸோ இது ரெண்டுக்கும் பேஸ் ஈக்குவலாக இருக்கா? ஸோ இது ரெண்டும் சேர்த்து எழுதிக்கிறீங்க. 3 நம்மளுக்கு பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ 3 6 ப்ளஸ் இங்கே பவர் என்ன இருக்குது? -10 இருக்குது. ஓகேவா? இன்ட்டு இங்கே 2 power -2 இன்ட்டு 18 ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 18 into 8 போட்டால் 8 8s are 64க்கு 4 பேலன்ஸ் 6 1 8s are 8 8 + 6 நம்மளுக்கு என்ன வரும்னா 14 வரும். 8 1s are 8 1 1 சார் 1. ஸோ 4 இது 12 3 24 வருது. ஸோ 324ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இது பாருங்கள் 6 இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 10ல் 6 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 4 வரும், -4 வரும். ஸோ 3 power -4 இன்ட்டு 2 power -2 இன்ட்டு 18 ஸ்கொயர் என்ன? 324. இது இப்படியே இருக்கட்டும். ஸோ 3 பவரில் -4 இருக்கா? ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன்? கீழே கொண்டு வரேன். அப்போ 1/3 power 4ன்னு ஆயிரும். மேலே இருக்க 3 power 4 கீழே வந்துச்சுன்னா 1/3 power 4 -4 கீழே வந்துச்சுன்னா +4ஆக மாறிடும். அதே மாதிரி இங்கே 1/2 ஸ்கொயர்னு வரும் இன்ட்டு 324ன்னு ஆகுமா? ஸோ இங்கே பாருங்கள் 3 power 4 நம்மளுக்கு என்ன வரும்? 3 வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 3 3s are 9 9 3s are 27 27 இன்ட்டு 3 81 வந்துடும். 1/81 இன்ட்டு 1/4 வரும். 2 ஸ்கொயர் 4 இன்ட்டு 324 இங்கே 81. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகும். இதுவும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 32 எவ்வளோ டைம்ஸ் வரும்? இது வந்து 1 டைம்ஸ் வரும். இது 6 இது வந்து 2 டைம்ஸ் வரும். மறுபடியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைம்ஸ், இது 81. 8 2s are 16 1 2s are 2. மறுபடியும் இந்த 81 கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு ஃபைனலாக என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் ஆன்சரு. ஓகேவா? நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதுதான் உங்களோட சிம்பிளிஃபிகேஷன். இந்த தந்திருக்க இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷனாக சிம்பிளிஃபை பண்ணி நான் ஆன்சர் என்ன கொண்டு வந்திருக்கேன்? 1. ஓகேவா? ஸோ இதுவே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 9 ஸ்கொயர் இன்ட்டு 7 கியூப் இன்ட்டு 2 power 5 டிவைடட் பை 84 கியூப்னு இருக்கும்.
ஸோ சொல்யூஷன் இது எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஸோ 9 ஸ்கொயர் இன்ட்டு 7 க்யூப் இன்ட்டு 2 பவர் 5 அப்படியே எழுதிக்கிறேன் 84 க்யூப். ஸோ இது நான் என்ன பண்ணுறேன்னா 9 ஸ்கொயர்னால் நம்மளுக்கு என்ன மீனிங்கு 9 வந்து 2 டைம்ஸ் போடணும்னு அர்த்தமா. ஸோ 9 இன்ட்டு 9 இன்ட்டு 7 க்யூப்னால் நம்மளுக்கு என்ன 7 வந்து 3 டைம்ஸ் போடணும்னு அர்த்தமா. அப்போ 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7ன்னு போட்டுக்கிறேன். இன்ட்டு 2 பவர் 5ன்னு அப்படியே வச்சுக்கிறேன். இது கடைசியில் போட்டுக்கலாம். ஓகேவா. டிவைடட் பை 84 க்யூப்னா 85 3 டைம்ஸ் போடணும்னு அர்த்தம். 84 இன்ட்டு 84 இன்ட்டு 84 போட்டிருக்கேன். ஸோ 9 டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே 84 வந்து கேன்சல் ஆகாது நமக்கு. ஸோ 9 டேபிளில் பண்ண முடியாது. 7 டேபிளில் பாருங்கள் 1 7s are 7, இங்கேயும் 1 7s are 7, 8ல் 7 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1. 14 எவ்வளோ டைம்ஸ் வரும் 2 டைம்ஸ் வரும். ஸோ 12 வருது இந்த இடத்துல. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 7s are 7, இந்த 7 இந்த 84 கேன்சல் பண்ணால் அதே 12 டைம்ஸ் தான் வரும். இந்த 7 இந்த 84 கேன்சல் பண்ணால் அதே 12 டைம்ஸ் தான் வரும். ஓகேவா. ஸோ இந்த 7 எல்லாம் கேன்சல் பண்ணி நான் என்ன எடுத்திருக்கேன் எல்லாம் 7 டேபிளில் 84 வந்து 12 டைம்ஸ் வருது. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். 9 இன்ட்டு 9 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 நம்மளுக்கு 1 தான் வரும். ஸோ அதை நம்ம கணக்கில் வச்சுக்க வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பவர் 5 இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் 2 வந்து 5 டைம்ஸ் போடணும் அர்த்தம். ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 எவ்வளோ டைம்ஸ் போட்டிருக்கேன் 1 2 3 4 5 டைம்ஸ் போட்டிருக்கேன் 2. டிவைடட் பை டினாமினேட்டில் என்ன இருக்குது 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12. ஸோ இதை கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இதை கேன்சல் பண்ணோம்னா நான் இது வந்து 3 டேபிளில் போகுமா. இது 3 3s are 9, இது 4 3s are 12. அதே மாதிரி இந்த 9 இந்த 12 கேன்சல் பண்ணுறேன். இது 3 3s are 9, 4 3s are 12 வந்துடுச்சு. சரியா. அப்போ பாருங்கள் மறுபடியும் இந்த 4 4லாம் 2 டேபிளில் போகுமா. இது வந்து 2 2s are 4 1 டைம்ஸ். அப்போ 2 2 இங்கே கேன்சல் ஆயிடும். 2 2s are 4, இங்கேயும் 2 2s are 4. சரியா. இது இந்த 4 கேன்சல் பண்ணிவிட்டு இது ரெண்டும் கேன்சல் பண்ணி 1 1 போட்டுக்கலாம். அதே மாதிரி இது இந்த 2 2 கேன்சல் பண்ணிக்கலாம். 2 2s are 4, இந்த 4 கேன்சல் ஆயிரும். ஓகேவா. பேலன்ஸ் இங்கே ஒரு 12 இங்கே ஒரு 2 இருக்குது. இது ரெண்டும் கேன்சல் பண்ணால் 1 2s are 2, 6 2s are 12 வந்துடுமா. ஸோ இது கேன்சல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 3யும் 6 இருக்கும். இந்த 3யும் 6 நம்மளுக்கு எகெயின் போகுமா. போனால் என்னாகும் 1 3s are 3, 2 3s are 6. ஓகேவா. ஸோ இப்போ பேலன்ஸ் மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் இருக்குது நியூமரேட்டராக. கீழே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் 3/2ன்னு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டில் செகண்ட் சம்க்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 3/2. இங்கே ஒன்றுமே பண்ணல நான் 9 ஸ்கொயர்னு தந்திருக்காங்க. ஸோ 9 ஸ்கொயர்னு என்ன மீனிங் 9 வந்து 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 9 வந்து 2 டைம்ஸ் போட்டேன் இன்ட்டு 7 க்யூப்னு இருக்குது. அப்படின்னு என்ன மீனிங் 7 வந்து 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 போட்டிருக்கேன். இன்ட்டு 2 பவர் 5 நான் இந்த இடத்துல அப்படியே வச்சுட்டேன். டிவைடட் பை கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 84 க்யூப் இருக்குது. அப்படின்னா என்ன மீனிங் 84 வந்து 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி 84 இன்ட்டு 84 இன்ட்டு 84ன்னு நான் போட்டேன். ஸோ இதில் இதெல்லாம் கேன்சல் ஆகுமோ கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறதுலேயும் மறுபடியும் அதெல்லாம் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது 3/2ன்னு வருது. ஓகேவா. ஸோ இதுதான் செகண்ட் சம் ஆன்சரு. நெக்ஸ்ட் இதிலே தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2 பவர் 8 இன்ட்டு 2187 டிவைடட் பை 3 பவர் 5 இன்ட்டு 32ன்னு இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். சொல்யூஷன் இப்போ நான் இது எப்படி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 பவர் 8 அப்படியே வச்சிட்டேன். கீழே 3 பவர் 5 அப்படியே இருக்குது. இங்கே இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 32 இருக்குது. இங்கே 2187 இருக்கா. ஸோ இது வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறேன். இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோன்னா இங்கே வந்து ஆட் நம்பர் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் 3 டேபிளில் போட்டு பாருங்கள். 3 டேபிளில் போட்டால் நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து வர. ஸோ கூட இருக்க நம்பர் சேர்த்து எடுத்தோம் 21 வருது. 21 வந்து 7 டைம்ஸ் வரும் 3 டேபிளில். 8 வராது, அது கம்மியான நம்பர் வந்து 6 2 டைம்ஸ் வரும். அப்போ 8ல் 6 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2. 27 9 டைம்ஸ் வரும். மறுபடியும் 3ல் போட்டிங்கன்னா இந்த 2 டைம்ஸ் பேலன்ஸ் 1 4 3 டைம்ஸ் வரும். மறுபடியும் 3ல் போட்டிங்கன்னா 81 டைம்ஸ் வரும். 3ல் போட்டிங்கன்னா 9 டைம்ஸ் வரும். சாரி 27 டைம்ஸ் வரும். 81 வந்து 27 டைம்ஸ் வரும் 3 டேபிளில். மறுபடியும் 3ல் போட்டிங்கன்னா 9 டைம்ஸ் வரும். 3ல் போட்டிங்கன்னா 3 டைம்ஸ். 3ல் போட்டிங்கன்னா 1 டைம்ஸ். ஸோ நம்ம
21,887 நம்ம எப்படி எழுதலாம்? 3 எவ்வளோ த்ரீஸ் இருக்கும்? 1 2 3 4 5 6 7 த்ரீஸ் இருக்கா? அப்போ இது எப்படி எழுதலாம்? 3/7 எழுதலாமா? 3/7 என்ன அர்த்தம்? 3யை வந்து 7 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது 2187 3/7 எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக நான் 3/7 இந்த இடத்துல எழுதுகிறேன். அதே மாதிரி 32க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன் பாருங்கள். 2 டேபிளில் பண்ணால் இது 1 டைம்ஸ், இது 6 டைம்ஸ், மறுபடியும் 2ல் பண்ணால் 8 டைம்ஸ், 2ல் பண்ணால் 4 டைம்ஸ், 2ல் பண்ணால் 2 டைம்ஸ், மறுபடியும் 2ல் பண்ணால் 1. ஸோ இது எப்படி எழுதுனா? 32வை எவ்வளோ டூஸ் இருக்குது? 1 2 3 4 5 டூஸ் இருக்குது. அப்போ 2/5ன்னு எழுதிக்கலாமா? 5 டூஸ் இருந்தால் 2/5. அப்போ 2/5 மீனிங் என்னென்னா 2வை வந்து 5 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 32க்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதுறேன்னா 2/5ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இதெல்லாம் பேஸ் சேமாக இருக்கா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்? 2/8 இன்ட்டு இது மேலே கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆயிரும்? 2/-5 ஆயிரும். இங்கே இருக்க +5 நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 2/-5 ஆயிரும். அதே மாதிரி இன்ட்டு 3/7 இருக்குது. இது அப்படியே தான் இருக்குது. இங்கே 3/5 மேலே கொண்டு போனால் இன்ட்டு 3/-5 நம்மளுக்கு ஆயிரும். இங்கே இருக்க +5 பவரில் இருக்க +5 மேலே போச்சுன்னா -5ன்னு மாறிடும். ஸோ என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே ரெண்டு பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டுனா அப்போ 2 8 - 5 இன்ட்டு 3 7 - 5. ஸோ 2/3 இன்ட்டு 3/7ல் 5 போயிடுச்சுன்னா 2, 8ல் 5 போயிடுச்சுன்னா இந்த இடத்துல 3 வரும். ஸோ 2 கியூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ட்டு 3 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ 9 8 என்ன நம்மளுக்கு 72வா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 72. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். சரியா? 6th சம்மில் 3rd சப்டிவிஷனுக்குரிய ஃபைனல் ஆன்சர் இதுதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சம் 7th ஃபஸ்ட்டு சம் சொல்லித்தரேன் பாருங்கள். 7th ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சால்வ் ஃபார் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2/2x - 1 டிவைடட் பை 2/x + 2 = 4ன்னு இருக்கு. சரியா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். 2/2x - 1ன்னு இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது நம்ம மேலே கொண்டு போய்க்கலாம். பேஸ் சேமாக இருக்குனால நான் மேலே கொண்டு போயிட்டா இன்ட்டு இங்கே இருக்க +x மேலே போனால் என்ன ஆயிரும்? 2/-xன்னு ஆயிரும். +2 -2ன்னு ஆயிரும் = 4. ஸோ பேஸ் சேமாக இருந்தால் பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ 2/2x - 1 இங்கே என்ன இருக்குன்னா -x இருக்குது. அந்த -x இங்கே என்ன இருக்குன்னா -2 = 4. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2xல் x போயிடுச்சுன்னா எக்ஸு, இங்கே என்ன ஆகும்? -1 -2 ரெண்டு ஆட் பண்ணால் -3 = 4ன்னு வருது. நம்மளுக்கு என்ன தான் வேணும்? எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ 2/x - 3 = 4. நான் எப்படி எழுதலாம்? 2/2ன்னு எழுதலாமா? 2/2னா 2 வந்து 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2 2 4 வந்துருச்சு. ஸோ நான் 4 எப்படி எழுதுறேன்? 2/2ன்னு எழுதுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஸ் ரெண்டும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கா? இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ பேஸ் ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ x - 3 = 2, x = 3. இந்த -3 இங்கே வந்துச்சுன்னா +3 வந்துடும். அப்போ 3 + 2. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சால்வ் ஃபார் எக்ஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் எக்ஸோட வேல்யூ 5ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் அவங்களோட 7th ஃபஸ்ட் சம்க்குரிய ஆன்சரு. இதுலேயே நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 5/5 இன்ட்டு 5/-4 இன்ட்டு 5/x டிவைடட் பை 5/12 = 5/-5ன்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி இது எப்படி போடுறேன்னு பாருங்கள். 5/5 இன்ட்டு 5/-4 இன்ட்டு 5/xன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து 5/12 இருக்கா? ஸோ இங்கே எல்லாமே 5 5ன்னு இருக்கனால இதை மேலே எடுத்துகிட்டு போகிறேன். மேலே எடுத்துகிட்டு போனால் 5/12 என்னவாயிரும்? 5/-12ன்னு ஆயிரும். 5/-12 = 5/-5. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் எல்லாம் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம பவர்ஸ் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் ஒரு டைம் நம்ம பேஸ் போட்டு பவர் என்ன? 5 - 4 இங்கே +x இங்கே -12
ஈக்குவல் டு 5 பவர் மைனஸ் 5ன்னு வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 பவர் 5ல் 4 போயிடுச்சுன்னா 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 5 பவர் மைனஸ் 5ன்னு வரும். ஸோ 5 இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 12 இந்த 1 சால்வ் பண்ணால் 12 1 போயிடுச்சுன்னா 11 வரும். ஸோ பிக்கஸ்ட் நம்பர் சைன் பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ 5 பவர் எக்ஸ் மைனஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 5 பவர் மைனஸ் 5ன்னு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் ரெண்டும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கா, இங்கேயும் 5 இருக்குது இங்கேயும் 5 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பவர்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்படி ஈக்குவேட் பண்ண என்ன ஆகும், எக்ஸ் மைனஸ் 11 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, பவர்லாம் -5 இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5. இந்த -11 இன்சைடு வந்துச்சுன்னா +11 ஆயிரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11ல் 5 போயிடுச்சுன்னா 6. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன 6. ஓகேவா? ஸோ இதோட உங்கள் 7th செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சுது. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். தேங்க்யூ.